இல்லை சார், அந்த ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம், அதுதான் இது. அங்க என்ன வேணா பண்ணிருக்கலாம், எத்தனை பாட்டு வேணா நம்ம வாசிச்சிருக்கலாம், நடிச்சிருக்கலாம். இந்த படத்துடைய இயக்குனரும் அதேதான். அதாவது 1985ல ஸ்ரீ ராகவேந்திரன் அப்படிங்கிற ஒரு அற்புதமான ஒரு படத்தை கொடுத்த அந்த அற்புதமான இயக்குனர் நம்ம முன்னாடி உட்கார்ந்துட்டு இருக்காரு. அவர் முன்னாடி நான் பேசுறது வந்து ரொம்ப பெருமையா இருக்கு. முதல்ல ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற அந்த ஒரு கமர்ஷியல் ஹீரோ தன்னுடைய 100வது படத்தை ஒரு கமர்ஷியல் ஹிட் கொடுத்துருக்கலாம். அந்த கமர்ஷியலா ஒரு படத்தை யோசிக்காம ஸ்ரீ ராகவேந்திரன் அப்படிங்கிற அந்த படத்தை அவர் யோசிச்சு அதை வந்து அக்செப்ட் பண்ணிட்டதுக்கே ஒரு பெரிய கைதட்டல் எல்லாரும் நம்ம கொடுக்கணும். 100வது படம் சும்மா இல்லை. 1975ல திரைத்துறையில் வந்த 1985ல 10 வருஷத்துக்குள்ள 100 படம் வந்து இன்னைக்கு சாத்தியமா? இன்னைக்கு ஒரு இடத்துல ஒரு படம் ஒரு ஹீரோ நிற்கிறதே பெரிய விஷயம். அதையும் தாண்டி தலைமுறைகளையும் தாண்டி அவர் இன்னும் நின்றுட்டு இருக்காரு. இன்னைக்கு 2026ல இருக்கும். He has entered film industry in 1975 and 2026 is almost 50 years completed and he is still there. அப்படின்னா அந்த கமர்ஷியல் ஹீரோவை தாண்டி ஏதோ ஒன்று அவர்கிட்ட இருக்கு. மேடம், கமல் சார் வந்து 60 வருஷமா இருக்காரு. இருக்கட்டும் சார், இருக்கட்டும் சார். நான் அதெல்லாம் ஒண்ணுமே சொல்லலைங்க. நான் எங்க ஹீரோ, எங்க கருப்பு தங்கத்தை பத்தி மட்டும் தான் பேசுறேன். அதுல இன்னும் முக்கியமான ஒரு விஷயம், கல்கி அப்படிங்கிற அந்த ஒரு வீக்லி மேகசின் இந்த படத்தை பத்தி அப்ப சொல்லியிருக்காங்க. கட்ட பொம்மனுக்கு சிவாஜி, கட்ட பொம்மனுக்கு சிவாஜி, ஸ்ரீ ராகவேந்திரனுக்கு ரஜினிகாந்த். என்ன மாதிரி ஒரு உதாரணம், என்ன மாதிரி ஒரு உதாரணம். கட்டபொம்மன் எங்க, ஸ்ரீ ராகவேந்திரன் எங்க, சிவாஜி சார் எங்க, ரஜினிகாந்த் சார் எங்க? நம்ம எப்பவுமே சிவாஜி சார் வந்து கமலஹாசன் சாரோட தான் நம்ம ஒப்பிட்டு பேசுவோம். ஆனா கமல் சார சிவாஜி சாரோட ஒப்பிட்டு பேசுவோம். கமல் சார சிவாஜி சாரோட ஒப்பிட்டு பேசுவோம், கரெக்ட். பட் இதுல வந்து கல்கிங்கிற ஒரு வீக்லி மேகசின், ரொம்ப பிரஸ்டீஜியஸ் மேகசின், அவங்க வந்து சொல்றாங்க கட்டபொம்மனுக்கு எப்படி சிவாஜியோ ஸ்ரீ ராகவேந்திரனுக்கு ரஜினிகாந்த். அந்த அந்த நடை உடை பாவனை எனக்கு என்ன, நான் வந்து ஸ்ரீ ராகவேந்திரர் வந்து முதல்ல பார்த்தது அந்த படத்துல தான். ஸ்ரீ ராகவேந்திரன் அப்படிங்கிற ஒரு குருமார் இருக்கார் அப்படிங்கிறது என்னுடைய ஜெனரேஷன்ல எனக்கெல்லாம் தெரிஞ்சது அந்த படத்தை பார்த்துதான். அம்மா எப்படி ஒரு அந்த மாதிரி ஒரு தேஜஸ் முகத்துல அவர். இன்ஃபேக்ட் அந்த படத்தை வந்து நான் இயக்கணுமான்னு ஒரு நிமிஷம் யோசிச்சதா கூட ஒரு தகவல் இருக்கு. எஸ்பி முத்துராமன் சார் ஐயா அவர்கள் இந்த படத்தை இது ஒரு டிவோஷனல் மூவி, அதனால இதை நான் எடுக்கணுமாங்கிற ஒரு தாட் ப்ராசஸ் கூட அவருக்கு வந்து தான். ஏன்னாக்க ரொம்ப ஹெவி சப்ஜெக்ட், ரொம்ப கஷ்டமான ஒரு இது. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் எப்படி எடுத்து நடிக்க போறாரு. மேடம், அதுக்கு முன்னாடி 6ல இருந்து 60 வரை போனா ஒரு கேள்விக்குறி எல்லாம் சார் கொடுத்திருக்காரு மேடம், ரஜினி சார் வச்சு. இருக்கு சார். இது நான் சொல்றது உங்களுக்காக நான் பேசுறேன், கொஞ்சம் நேரம் கவலைப்படாதீங்க சார். நான் என்னுடைய பாட்டை பத்தி பேசுறேன் சார். நான் எடுத்துட்டு வந்த பாட்டை பத்தி பேசுறேன் சார். மற்றதெல்லாம் நீங்க சொல்லுங்க. நான் கொண்டு வந்த பாடல் ஒரு ரொம்ப ஒரு பேர் போன ஒரு அவ்வளவு ஒரு ஹெவி சப்ஜெக்ட். அண்ட் கடைசியில அந்த ஸ்ரீ ராகவேந்திரன் அந்த மடத்துக்குள்ள உள்ள போய் அந்த இதுல போய் உட்காரும் போது புல்லரிச்சு போயிடும். நீங்க இன்னைக்கு கூட இப்ப நீங்க இந்த முடிச்சதுக்கு அப்புறம், இந்த ஈவெண்ட் முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க அந்த பாட்டை போய் பாருங்களேன், கண்ணுல தண்ணி வரும் நம்மள அறியாம. எத்தனை வாட்டி பார்த்தாலும் அந்த மாதிரி ஒரு என்ன சொல்றது, அதுலயே ஈடுபாடு உள்ள இறங்கி ஸ்ரீ ராகவேந்திரனாவே வாழ்ந்திருக்காரு. அது வந்து சாதாரணமான ஒரு விஷயம் இல்லை. ஏன்னா இப்படி அப்படி கை தூக்கி அப்படி இப்படி எங்க ஒரு சூப்பர் ஸ்டார்னா என்ன அப்படி நடிச்ச ஒரு மனுஷன் அவ்வளவு பவ்யமா தன்னுடைய அத்தனையும் புலன்களையும் அடக்கி கொண்டு ஒரு ஸ்ரீ ராகவேந்திரனா நடிக்கிறதுங்கிறது சாதாரணமான ஒரு விஷயமே கிடையாது. சூப்பர் ஸ்டாரா இருக்கிற அவருக்கு இது ஒரு பெரிய சேலஞ்சா இருந்திருக்கும். அண்ட் he has proved it. ஹெல்ப் பண்ணிருப்பாரு. என்ன சார்? கமல் சார் ஃப்ரெண்ட்ஸ் தானே, ஹெல்ப் பண்ணிருப்பாரு. சொல்லி கொடுங்க. கரெக்ட்டா நீங்க புரியாத மாதிரியே பேசுறீங்க சார். ஆனா இது கமல் வந்து ஒரே இதுல பல டைமென்ஷன்ல பார்த்தலாம். ஒரே ஒரு இதுக்கு பலவிதமான அபிநயம் பல்வேறுமான டைமென்ஷன்ல வரும். பட் நீங்க பேசுறது வந்து ராகவேந்திரா ரஜினி ராகவேந்திரா ரஜினி. நான் டாபிக்ல இருக்கேன் சார். என்னோட டாபிக் என்னவோ நான் அதை பேசிட்டு இருக்கேன் சார். அது வாஸ்தவம். ஏன்னா இது பாட்டு மன்றம், அந்த பாட்டுக்கு உண்டான டாபிக் இதுல அவங்க கரெக்டா தான் பேசுறாங்க சார், வேற வழி இல்லை. என்னுடைய பாட்டுக்கு உண்டான டாபிக்ல தான் சார் நான் இருக்கேன். அதனால இந்த படம் ரொம்ப ஒரு ஹெவி சப்ஜெக்ட் அண்ட் இவரை தேர்ந்தெடுத்தது மிகவும் சரியான ஒரு தேர்வு அப்படிங்கிறது என்னுடைய கூற்று. என்னைக்கு இருந்தாலும் சூப்பர் ஸ்டார். நன்றி. அதாவது ஜோக்ஸ்